படம் சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. அனிருத் நல்லா பண்ணியிருக்காப்புல. ஹீரோ செம்மையாக நடிச்சிருக்காரு. பிரதீப் ரங்கநாதன் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. கீர்த்தி செட்டியும் செம்மையாக நடிச்சிருக்காங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு தேவையான கருத்தையும் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு என் தலைவர் சீமான் நடிச்சிருக்காரு. அவருமே நல்லா தமிழில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருடைய கருத்துக்கெலாம் சூப்பர். நல்லா இருக்குது படம். நல்லா வந்திருக்கு. பெஸ்ட் ஆக்டர் விக்னேஸ்வரன். எஸ் சூரிய ஆக்டர் சூப்பர் நைஸ். அவேசம் அவர் சொல்லவே தேவையில்லை. நல்லா நடிச்சிருக்காரு. அவருடைய சாங் இப்போ வில்லன் ஆகிட்டு சூப்பராக நடிச்சிருக்காரு. டான்ஸ் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. அந்த மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. நைஸ் எல்லாமே படம் நல்லா வந்திருக்கு. கருத்து இருக்குது. கருத்து இப்போ ஜென்ரேஷனுக்கு மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. ஆப் வந்து இப்போ இருக்கிற ஆப் வந்து நிறைய ஆப் ஃபேக்காக இருக்குது. இது மாதிரி ஃபேக் யூஸ் பண்ணி சொசைட்டிக்கு தேவையில்லாததெல்லாம் ஒன்று. நல்லா இருக்குது படம். சூப்பராக வந்திருக்கு. தேங்க்யூ. ஃபேமிலியே பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியை பார்க்கலாம். லவர்ஸ் பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது. ஜென்யூனாக இருக்குது. தேங்க்யூ. படம் சுமாராக தான் ப்ரோ. ரொம்ப லேக் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த கான்செப்ட் வந்து செல்லுக்கும் ஹியூமனுக்கும் அந்த ரோபோக்கும் அந்த செல் கான்செப்ட் எடுத்துன்னு வராங்க. யார் உண்மையாக லவ் காட்டுறதுக்கு அந்த ரொம்ப எடுக்க வேண்டியது கரெக்டாக சொல்லாமல் ரொம்ப லேக் அடிக்கிற மாதிரி எடுத்துகிட்டு ரொம்ப ஸ்லோவாக போயிடுச்சு படம். அது வந்து இப்போ இருக்க கான்செப்டுக்கு வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு. பட் என்ன செயற்கையாக வந்தாலும் இந்த ட்ரூவாக எதுவும் வராதுல்ல. அதான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கரெக்டாக லைட்டாக சொல்லியிருக்காங்க. பட் ரொம்ப பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸஸ் சூப்பராக ஆக்டிங்கு. அன்னைக்கு காமெடி எல்லாம் பண்ணுறாரு. லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் போனங்க செம்ம. ஆமாம் டான்ஸ் ஒன்று அதான் சொல்ல வந்தேன். டான்ஸ் ஒன்று எழுதி அவரு சாங்கு ஹிட்டான சாங்கு சரி அந்த ஸ்டெப்போட அந்த வயசுக்கு சூப்பராக ஆகிட்டிருக்காரு. சீமான் வந்து அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாரி கரெக்டாக அந்த தமிழ் அந்த இதுமாரி கரெக்டாக பேசியிருக்கு. அது நல்லா இருந்தது. பிரதீப் சுமார் அந்த லவ் டுடேலேருந்து ஒரே மாரி தான் அந்த லவ் அந்த ரியாக்ஷனுமே இது இல்லை. சும்மா அதுதான் ஏன் ஹீரோனி போட்டான். அது எல்லா ரியாக்ஷனும் ஒரே மாரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை. பார்க்க முடியாது. என்னோட நான் கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க. பட் ஆனால் பார்க்கலாம். நான் எதுவும் சொல்ல முடியாது. வந்து பாருங்கள். உங்களுக்கு எனக்கு யாருக்கும் பிடிக்கல. பிஜிஎம்லாம் நான் சூப்பராக இருக்குது. அவரோட வாய்ஸ் ஓவர்லாம் இது ஒரு கேரக்டரில் வருது. அது கூட நல்லா இருக்குது. அது சூப்பராக இருக்குது. நல்லா தான் இருந்தது. சூப்பராக இருந்தது. பயங்கரமாக இருந்தது. மியூசிக்லாம் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கேட்ட சாங்ல நல்லா சொல்கிறேன். அவர் ஆக்டிங் தான் வேற லெவலாக இருந்தது. ஆமாம் சூப்பராக இருந்தது. பார்க்கும்போது ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதான் அவர் எப்பவுமே பண்ற மாதிரி தான் பண்ணிருக்காரு. நல்லா சூப்பராக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம். வேஸ்ட் தான். போதும் ப்ரோ. எஸ்ஜே சூர்யா. தேங்க்ஸ் சார். படம் வந்து நான் எதிர்பார்த்தலாம் போல. ஆனால் படம் வந்து நல்லா இல்லை. ஓகேங்களா? படம் அந்த அளவுக்குலாம் இல்லை. பெரிய ரொம்ப சூப்பர் அப்படிலாம் சொல்ல முடியாது. சில பிரதீப் ரங்கநாதன் படம் வந்து நம்மளுக்கு வந்து சில அட்வான்டோனிக்கா சீன்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதுலேயும் இருக்குது. பட் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து வேஸ்ட். 2040 நடக்கிற மாதிரி கதையை காட்டியிருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆச்சா ஒர்க் அவுட் ஆகலை. நல்லா இல்லை படம். அதுவும் மெயின் வந்து படம் 2 ஹவர் லேகலே இருக்குது. நம்மளை வெறுப்பேற்றுற மாதிரி இருக்குது. காமெடின்னு பேரில் நம்மளை சிரிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளை சாவடிச்சிருக்காங்க உள்ள. இது என்னோட கருத்து தாங்க. ஓகேங்களா? நம்ம கருத்து கேட்டு நான் வைக்க போகிறாங்களா? வர ஜனங்க வரதான் போகிறாங்க. பார்க்குறவங்க பார்த்து தான் இருக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஆனால் படம் வந்து பார்க்குற ஜனங்க அது மாதிரி உள்ளே வந்துட்டாங்கன்னா வேஸ்ட்டுன்னு சொல்லி தலையை பிச்சுப்பாங்க. பிரதீப் ரங்கநாதன் படம் எப்போ சொல்ல மாட்டாங்க. இந்த படத்தை வந்து தலையை பிச்சுப்பாங்க. நல்லா இல்லை. லேகு பிஜிஎம்மும் இந்த சாங்ஸ் மட்டும் தான் நல்லா இருக்குது. கண்டி படத்தில் ஒன்றுமே இல்லை. இதுக்கு நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆனந்த்ராஜ் இருக்கார். விடிவி கணேஷ் இருக்கார். அது என்ன கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. அந்த எஸ்ஏ சூர்யா டான்ஸ் ஆடின்னு போகிற அந்த சாங் ஃபைட். ஆமாம். அதனால அவரது மட்டும் நல்லா இருக்குது. கண்டி அவரோட போர்ஷன்ஸ் அது கூட கிளைமேக்ஸ் தான். மற்றபடி படத்தில் வந்து ஆக்டிங் வைஸ் எல்லாமே வேஸ்ட் தான். அதான் சொல்லணும். எல்லாருமே நம்மளை சிரிக்க வைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. கண்டி அந்த முயற்சி ஒர்க் அவுட் ஆகலை. நம்மளை சாவடிச்சிருக்காங்க. நான் தலையில் கை வச்சுருந்து ரொம்ப இதுவாக இருந்தேன். ஐயோ சீமான் சார் எல்லாம் அந்த அளவுக்கு நான் நினைக்கல சார். அவர் மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறாரு இதில் நடிப்பு அவர் பார்க்கும்போது வெறுப்பத்துற மாதிரி இருக்குது. சில சீன்லாம் அவருக்கு வேறு ரொம்ப ஏஜ் பர்சன் மாதிரி முகத்தில் காட்டி கொடுக்குது. அது என்ன மேக்கப் சரியாக பண்ணலையா இல்லை கேமராவில் எப்படி காட்டியிருக்காங்கன்னு தெரியல. நல்லா இல்லை.
ஓகேங்களா. அவங்களோட நான் ஏஜில் பெரியவனா சின்ன எனக்கு தெரியாது. சினிமா நல்லா இல்லை. ஓகேங்களா, தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு ப்ரோ, படம் நல்லா இருக்கு. சீமான் சூப்பர் நடிப்பு. சீமான்லாம் ரொம்ப கம்பேக் தான். அது மாதிரி இப்போ எப்படி ரியல் லைஃப்பில் எப்படி இருக்காரோ அதே போல் தான் படத்தையும் நடிச்சு கொடுத்துருக்காப்புல. எஸ்ஏ சூர்யாலாம் வந்து எஸ்ஏ சூர்யாவை இன்னும் 2 டைம் பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே தரமாக தான் நடிச்சு கொடுத்தாப்புல. எல்லாரையும் போட்டு நல்லா வேலை வாங்கியிருக்கிறாங்க. எல்லாருமே நல்லா நடிச்சவங்க. எல்லாம் மூஞ்சி பதிகிற மாதிரி தான் இருக்குது. இந்த ஷோபா தயாரிக்கிற பையன், வாட்டர் மெலன் தர்பூசணி, காத்து கருப்பு கலை, எல்லாருக்கும் நல்ல வாய்ப்பு தான். சூப்பராக தான் எடுத்துக்காரு. லாஸ்ட்டாக தான் நயன்தாரா எப்படி லவ் பண்ணாரோ அதே மாதிரி அவர் புருஷன் பண்ணி கொடுத்துட்டாப்புல. பிரதீப் ரங்கநாதன் சூப்பராக நடிச்சு தான் கொடுத்துருக்காப்புல. சீமான் நல்ல நடிப்பு தான். எஸ்ஏ சூர்யா அல்டிமேட்டாக நடிச்சு கொடுத்துருக்காப்புல. இருக்கு விக்னேஸ்வனுக்கா அடுத்த படம் வரும் ப்ரோ. இதெல்லாம் எதிர்பார்க்காத படம். 2000 இப்போ உள்ள ஜென்ரேஷன் 2040 எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். கிராஃபிக்ஸ்லாம் எதுவுமே நம்மளுக்குலாம் வந்து இதில் எது சேங்கிற மாதிரிலாம் எந்த சீன் இல்லை. நல்லா தான் எல்லாமே சீனும் நல்லா தான் நடிச்சு கொடுத்துருக்காங்க. படம் ஃபுல்லாக காமெடி தான். எந்த காமெடி நடிகரும் குறைவாக இல்லை. யோகி பாப்புலாம் மிரட்டி விட்டுருக்கிறாப்புல. விடிவி கணேஷ்லாம் ஒரு 2 சீனில் தான் வந்தாப்புல. அந்த அளவு கூட காமெடி இல்லை. யோகி பாப்பு ஃபுல்லாகவே தரமாக நடிச்சு கொடுத்துருக்காப்புல. அனிருத் மீதுலாம் எதிர்பார்க்காத பிஜிஎம் மீதுலாம் எப்போ படம் எந்தெந்த பாட்டு வருதுன்னு தெரியல, தரமாக தட்டி கொடுத்துருக்குறாப்புல. பாருங்கள், படம் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.